முன்னொரு காலத்தில் சோழபுரம் என்கிற நாட்டை சித்திரசேனா என்ற மன்னர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவர் தினமும் காலையில் எழுந்து யார் முகத்தையும் பார்க்காமல் நேராக பால்கனிக்கு சென்று சூரியனை காண்பது வழக்கம். அவ்வாறு சூரியன் முகத்தில் தினமும் விழிப்பதால் தனக்கு நன்மை மற்றும் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்பது அவரது நம்பிக்கை. அப்படி ஒரு நாள் காலையில் எழுந்து சூரியனை பார்ப்பதற்காக பால்கனிக்கு வந்தபோது எதேச்சையாக பிச்சைக்காரன் ஒருவன் முகத்தை பார்த்து விட்டார். உடனே மன்னர் கவலையடைந்து, ஐயோ, இன்று பிச்சைக்காரன் முகத்தில் விழித்து விட்டோமே என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்று விட்டார். பிறகு ஆப்பிள் பழத்தை உண்பதற்காக கத்தி எடுத்து பழத்தை நறுக்கும் பொழுது தவறுதலாக தன் கையை வெட்டி கொண்டார். உடனே அந்த பிச்சைக்காரன் முகத்தில் விழித்ததால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மிகவும் கோபமடைந்து காவலர்களை அழைத்து அந்த பிச்சைக்காரனை கூட்டி வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பிறகு காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு தனது சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திருந்தார். அப்பொழுது காவலர்கள் அந்த பிச்சைக்காரனை கூட்டி வந்து மன்னரின் முன்னிலையில் நிறுத்தினர். பிறகு மன்னர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, காலையில் எதற்காக என் கண் முன்னே வந்தாய்? இப்பொழுது பார், உன் முகத்தில் விழித்ததால் தான் நான் என் கையை வெட்டி கொண்டேன் என்று கூறினார். எனவே நான் இனிமேல் எந்த ஒரு பிச்சைக்காரன் முகத்திலும் விழிக்கக்கூடாது, அதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று கூறினார். காவலர்களை அவனை கூட்டிச் சென்று அவனது மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். பிறகு மன்னர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, கடைசியாக ஏதேனும் கூற விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரனும் மிகவும் அமைதியாக, ஆமாம் மன்னா, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும் என்று கூறினான். என்ன கூறப் போகிறாய்? சீக்கிரம் சொல்லிவிட்டு செல் என்று கூறினார் மன்னர். மன்னா, இன்று நீங்கள் என் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு விரலில் காயம் மட்டுமே ஏற்பட்டது. ஆனால் நான் தங்களின் முகத்தில் விழித்ததால் எனக்கு தலையே போகப் போகிறது என்று பரிதாபமாக கூறினார். இதை கேட்ட மன்னர் தன் தவறை உணர்ந்து அவனுக்கு வயிறு நிறைய உணவளித்து பொற்காசுகள் சிலவற்றை கொடுத்து அனுப்பி வைத்தார்.